நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்டே வேகன்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் என்னென்ன டேட்டை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும், அன்னைக்கு டேட்டில் நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். பிஃபோர் தட் நம்ம சேலத்தில் சித் எஜுகேஷன் அகாடமி என்னோட தலைமையில் நடைபெறக்கூடிய நீட் 2025க்கான 1 இயர் கோச்சிங் கிளாஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் இன்ட்ரோ பண்ணால் இதில் கொஞ்சம் டெப்த்தாக சில அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம 2025 கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ் மீடியத்துலையும் நம்ம கொடுக்குறோம், இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்குறோம். தமிழ் மீடியம்னா ட்ரூ தமிழ் மீடியம். ஏன்னா நிறைய இடத்துல தமிழ் மீடியம்னு நமக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் எந்த அகாடமின்னு பேர்லாம் சொல்லலை. பட் நீங்கள் தமிழ் மீடியம்னு ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறப்பையும் அங்கே போனால் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே எந்த ஒரு கன்வர்ஷனும் இருக்காது. தமிழ்னா நீங்கள் கடைசி வரைக்கும் தமிழில் தான் படிப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டீச்சிங் வந்து த்ரூ அவுட் இங்கிலீஷில் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, பழகிறீங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால ஈஸியாகவே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளே கொடுக்குறோம் கண்ணா. ஸோ கேம்பஸ்குள்ளே கொடுக்குறோம். அப்போ அதை விட சேஃப்டி எது இருக்க போகுது? ஸ்கூல் கேம்பஸ்லேயே கொடுக்க போகிறோம். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். 1 இயர்க்கு உங்களுக்கு இதில் கூட ஃபுட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரொம்ப ரெப்புடேஷனான ஸ்கூல் சேலத்தில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஹாஸ்டல் எடுத்து நம்ம பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நான் ஆன்லைனில் எல்லாருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸ் 25,000 தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் 7.5 உங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் நேரில் வந்து படிக்கிறீங்க, அதுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 65,000 பே பண்ணி, இல்லையா ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது, அது எழுதி 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த 65,000 25,000 போயிடும். அதையும் நீங்கள் பயன்படுத்தி நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சில அகாடமி கம்பேர் பண்ணுறப்ப இது ஹையாக இருக்கலாம், சில அகாடமி கம்பேர் பண்ணுறப்ப இது லோவாக இருக்கலாம். பட் இது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு போதுமான ஃபீஸ். ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அஃபோர்டபுள் பண்ணியிருக்கோம். ஆன்லைனாக ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைம்லாம் இருக்காது. நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா நான் ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டே கிளாஸஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷெடியூல் கொடுத்துருக்கேன், ஆன்லைனுக்கு இது பொருந்தும். ஸோ
மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அப்படிங்கிற டைமில் ஸ்டடி ஆரம்பிக்குது. அப்படி ஈவினிங் பாருங்கள் உங்களுக்கு 10 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். நைட் கிளாஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரே கிளாஸஸாகவும் நம்மளோட இதில் இருக்க போகுது. ஸோ அவங்க மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டைம் அண்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ், ஸ்பெஷல் ரிவிஷன் கிளாஸஸ், டெஸ்ட் பேப்பர்ஸ் ரிவிஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேப்பர்ஸும் நம்ம ரிவிஷன் கொடுத்துருவோம். நம்ம இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நம்ம இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் வேறு இடத்துல ஜாயின் பண்ணுறீங்களா இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் ஜாயின் ஆகணும், ஒரு ப்ராமிசிங் ரிசல்ட் வேணும். அதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது இனிஷியலாக சொல்லிடுறோம். புக் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆகட்டும், சண்டே டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆகட்டும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பியூர் தமிழில் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி நம்மளா மட்டும்தான் இருப்போம். ஸோ இதுவும் உங்களுக்கு 5,000 rupees பண்ணி கொடுக்குறோம். இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் நீங்கள் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் கீழே வரீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் கண்டிப்பாக பண்ணித்தரும். நீங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பார்ட்டாக பிரித்து பே பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு கேட்கலாம் சார், நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அகாடமிலேருந்து என்ன ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கணும்னா, பேரண்ட்ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ நம்மக்கிட்ட என்கொயரிக்கு வரப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயங்களையும் சில எக்ஸ்ட்ரா நம்ம கூடுதலாக கவனம் கொடுத்து பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். டெய்லி நம்ம ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறோம். இந்த டெஸ்ட்டுங்கிறது ஒரு டெய்லி ஒரு 10 to 15 கொஷின்ஸ் டெய்லி எழுதிட்டே இருக்கப்போ அவனுக்கு அந்த ஃபியரே போயிடும். அண்ட் சண்டே ஒரு மாடல் டெஸ்ட் வைக்கிறோம். அண்ட் சண்டே மாடல் டெஸ்ட் வைக்கிறப்போ அவனுக்கு அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கிறதுக்கான ஃபியரும் போக ஆரம்பிச்சிடும். ஃபுல் டெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். இதுவும் நம்ம வந்து டிசம்பருக்குள்ளே ஷெடியூலை முடிச்சிருவோம். அடுத்து வரக்கூடிய 4 மாதமும் ஃபுல் டெஸ்ட் கோச்சிங் கொடுப்போம். இப்போ ஃபுல் டெஸ்ட்டுன்னு நீங்கள் படிக்கணும், அதுக்கு ஒரு கோச்சிங் இருக்குது அப்படின்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் எடுத்து பண்ணுறப்போ ப்ராமிசிங்கான ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஃபவுண்டேஷனே தெரியாது, ஃபண்டமெண்டலே தெரியாது, நான் என்ன தான் நல்லா பயாலஜி ஸ்கோர் பண்ணாலும் ஃபிசிக்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா, ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, நானும் இருக்கேன். தமிழ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை புரிய வச்சிட முடியும். இங்கிலீஷுங்கிற நாலேஜ் வந்து இதில் சும்மா தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து தமிழ்லேயே முழுசாக புரிய வச்சிடலாம். அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே ஃபவுண்டேஷனுக்கு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் ஆகும். எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் ஃபிசிக்ஸ்க்காக கொடுக்குறோம், நிறைய ப்ராப்ளம்ஸும் கொடுக்குறோம். எல்லாமே நீட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ரீரிப்பீட்டஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தனித்துவமான பயிற்சி வகுப்புகள் கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு வருஷம் ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டீங்க, ஆனாலும் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறோம். அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. சீக்கிரமாக நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. கீழே இருக்கிறது ப்ரிவ்யூ, பட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்கூல் கேம்பஸை ரைட். ஸோ ஸ்கூல் கேம்பஸில் கொடுத்துருக்கோம், சேஃபாக இருக்கும், பத்திரமா பயன்படுத்திக்கிங்க. உங்களோட டாக்டர் கனவு நிறைவேற்றுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிசிங் ரிசல்ட்டை பயன்படுத்திக்கிங்க. ரைட். இப்போ மெயின் வீடியோ கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேருக்கு இனிஷியல் இருக்கக்கூடிய இன்ட்ரோ ரொம்ப லென்த்தாக தோணுச்சுன்னா கீழே நான் கமெண்ட்டில் எப்பயும் போல் மெயின் கண்டென்ட்கான டைம் லைனை கொடுத்துட்றேன், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடும். சரி ரைட். ஏன்னா நம்மளோட இனிஷியலில் நம்மளோட அகாடமி சைடில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் சரி, இப்போ நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி வரீங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க, 7.5 தவிர்த்து 92.5ல் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டேட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ 7.5க்கு ஒரு செப்பரேட் வீடியோ ரெடியாக இருங்க. ஏன்னா அவங்க வந்து நேரடியாக போய் கலந்தாய்வுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. பட் பொது பிரிவினர்கள் அப்படி கிடையாது. எல்லாருமே ஆன்லைன் இணையதள வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணால் போதும். அப்போ அந்த 92.5% அந்த ஜென்ரல் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்னென்ன டேட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. லாஸ்ட் டேட்டை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். ஒரு அலாரமாக இருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 8/8/24. இந்த டேட் வரைக்கும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்ஷன் டைமெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ தட் நல்லா பண்ணுங்கள், தப்பாக எதுவும் போட்டுடாதீங்க. ஸோ 8/8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட். இது வரைக்கும் எல்லாருமே போட்டிருப்பீங்க நம்பரை, போடாதவங்களும் சீக்கிரமாக போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்குது ரேங்க் லிஸ்ட், தரவரிசை பட்டியல் எண்ணிக்கை வரும். இதுதான் நமக்கு கட் ஆஃப் டிசைட் பண்ண போகுது. இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மார்க் கிடைக்கும், இந்த மார்க் கிடைக்காதுன்ட்டு. பட் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா போதும், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அதனால தான் நான் தமிழ்நாடு கவுன்சிலில் பெரிய அளவு கட் ஆஃப் வீடியோ போடல. சீக்கிரமாக தரவரிசை பட்டியல் வந்துடும், வந்ததுக்கப்புறம் நான் போடுறேன். ஸோ தேதி வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தோட 19ஆம் தேதி 19/8/2024 தரவரிசை பட்டியலும் வந்துடும். அண்டு சார் கலந்தாய்வு எப்போ ஆரம்பிக்குது?
ரவுண்ட் 1 கவுன்சிலிங் தமிழ்நாடுக்கு மாநில கலந்தாய்வு தொடக்கம். நீங்களாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் கவுன்சிலிங் டேட் ஸ்டார்ட் ஆகக்கூடியது 21 ஆகஸ்ட். 21 ஆரம்பிச்சு 29 வரைக்கும் தான், 29 ஆகஸ்ட் வரைக்கும் தான் சாய்ஸ் ஃபில், சாய்ஸ் லாக் எல்லாமே நமக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு 8 நாள் மட்டும் தான் டைமிங் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போலேருந்தே எல்லா காலேஜுக்கான டீட்டெயில் எடுத்து தயார் நிலையில் இருங்க. ரெண்டாவது கட்ட கவுன்சிலிங் எப்போ நடக்கும்? ரவுண்டு 2 கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர் மந்த், அடுத்த மாதம் செப்டம்பரில் ஆரம்பித்து 20 செப்டம்பர், ஒரு 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2க்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 11 செப்டம்பரில் ஆரம்பிக்குது. ரவுண்டு 3 எப்போ சார் ஆரம்பிக்குது அப்படின்னா 3 அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரவுண்டு 3 3 அக்டோபர் ஆரம்பித்து 12 வரைக்கும் உங்களுக்கு நடைபெறும். இதுலேயும் ஒரு 9 நாள் டைம் இருக்குது. ஸோ ரவுண்டு 3 3 அக்டோபர் முடிகிறது 12 அக்டோபர். சரி, அப்போ காலேஜ் எப்போ ஆரம்பிக்கும்? பொதுவாக காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 ஆரம்பிக்கணும். இது வந்து பொதுவான ஒரு விதியாக வச்சு எல்லோருமே டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த வருஷம் கட் ஆஃபில் சில பிரச்சனைகள் ப்ளஸ் வந்து நீட் குளறுபடினால தேதி தள்ளி போச்சு. அப்போ இந்த வருஷம் வந்து கல்லூரி எப்போ தொடங்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 1 ஆரம்பிக்க வேண்டியது அக்டோபர் 1 ஆரம்பிக்குது. ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம் டேட் தள்ளி போயிடுது. அவ்வளோதானே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக வந்து செப்டம்பர் 1 ஆரம்பிக்கும். பட் இந்த வருஷம் அக்டோபர் 1 காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இன்னும் 2 மாதம் கால அளவு இருக்குது நமக்கு வந்து காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இது வந்து மாநில கலந்தாய்வு பட்டியலுக்கான தேதிகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் நடக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட் மட்டும் நம்ம ஆல்ரெடி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அது தனியாக வீடியோ இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு, அதுவும் உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். 14 ஆகஸ்ட்லேருந்து அதை நம்ம சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு தேவையான காலேஜை நீங்கள் இப்படியே பார்த்து வச்சுக்கிங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா ரேங்க் வந்திருக்கும், ரேங்கை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். பட் இந்த தமிழ்நாடு லெவலில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிசிஷனும் எடுத்துக்காதீங்க. எல்லாமே ப்ரிடிக்ஷனாக மட்டும்தான் இருக்கும். ப்ரிடிக்ஷனை நீங்கள் பிலீவ் பண்ண வேணாம். தரவரிசை பட்டியல் 19 ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, ரேங்க் லிஸ்ட், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு லெவலில் மொத்தம் எவ்வளோ பேர் எவ்வளோ கேட்டகரியில் என்னென்ன எடுத்திருக்காங்கிறது எக்ஸாக்ட் டேட்டா 7.5 or 2.5 2 பேருக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இது வந்து ஆன்லைனில் பண்ணக்கூடிய தேதிகள். சார் ஆஃப்லைனில் ஸ்பெஷல் கேட்டகரி ஆகட்டும் 7.5 ஆகட்டும் எல்லாருக்குமே ஆஃப்லைன், நீங்கள் நேரடியாக போய் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு தேதிகள் என்ன அப்படிங்கிறது இதை போஸ்ட் பண்ண சில மணி நேரம் கழிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். ரெடியாக இருங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்ரல் கேட்டகரிக்கான டேட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ். மறக்காமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. இதோட பிடிஎஃப் ஆஸ் யூஷுவலாக நான் டெலிகிராமில் போட்டுறேன், டவுன்லோட் பண்ணியாவது வச்சுக்கோங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இன்னொரு டைம் நம்ம வந்து சொல்லிடலாம், நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை. ஸோ சீக்கிரமாக நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டலோட, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தோட. ப்ளஸ் ஒரு டீச்சர்னா ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அண்ட் என்னோட ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு டீச்சர் கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டுக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ப்ராமிசிங் ரிசல்ட் அப்படிங்கிறது ரியல் ஒரு நீட் ப்ராக்டிஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் நம்ம டீச் பண்ண போகிறோம். யார் அது பயன்படுத்தலையோ பயன்படுத்திக்கங்க. நம்ம கேம்பஸ்க்கான டூர் ஃபுட்டேஜ் வந்து வீடியோட இன்ட்ரோலையும் எண்ட்லையும் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேதிகளை மறக்காமல் வந்து குறித்து வச்சுக்கோங்க. உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டையும் பத்திரமா பார்த்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.